சத்யாவில் ஐபோன் 13 இப்போது வெறும் ரூபாய் 47,990 மட்டுமே. எங்கும் கிடைக்காத விலையில் முந்துங்கள். இச்சலுகை மார்ச் 22, 23, 24 3 தினங்கள் மட்டுமே. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று மார்ச் 20ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகள் அதனுடைய வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் இன்று அறிவாலயத்தில் வைத்து காலை வெளியிட்டார். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதை தொடர்ந்து வேட்பாளர் பட்டியல் வெளியீடு, அதற்கு பிறகு இன்று பிற்பகல் 12 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நடத்தினார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின். இந்த கூட்டத்தில் ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி நம்ம வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறோம். திமுக 21 தொகுதிகளிலே போட்டியிடுகிறது. இந்த கூட்டணியில் சில தொகுதிகளை நாம் விட்டு கொடுத்துருக்குறோம். சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே வைத்திருந்தவை, அவற்றை நாம் கேட்டு பெற்றிருக்கிறோம். இதில் யாருக்கும் எந்த தனிப்பட்ட வெறுப்புக்கும் இடமில்லை. அப்படி ஒருவேளை இருந்தால் கூட கட்சியோட நலன் கருதி, தமிழ்நாட்டோட நலன் கருதி, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவோட நலன் கருதி அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் யாரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறோமோ அவங்களை வெற்றியடைய வைக்க வேண்டியது மாவட்ட செயலாளர்களாகிய உங்கள் பொறுப்பு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த முறை மாவட்ட ரீதியாக மட்டுமல்ல, அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகிற சட்டமன்ற தொகுதி ரீதியாக மட்டுமல்ல, ஒவ்வொரு ஒன்றிய, நகர, மாநகர பகுதி என்றால் பகுதி ரீதியாக எங்கெங்கே ஓட்டு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ற அந்த வகைப்பாடை நான் தேர்தல் முடிஞ்சு நான் பார்ப்பேன். எங்கெங்கே ஓட்டு குறைஞ்சிருக்கிறதோ அந்தந்த பொறுப்பாளர்கள் தான் அதுக்கு பொறுப்பு, அதுக்கான நடவடிக்கையும் எடுப்போம் என்று சற்று கண்டிப்போடும் கொஞ்சம் கனிவோடும் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதாவது தேர்தலுக்கு முந்தைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டு அடுத்ததாக எல்லாரும் களத்துக்கு போகிறாங்க இன்றைக்கி. இப்படிப்பட்ட நிலையில் இதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ரொம்ப அவசரமாக தான் நடக்க போகுது. தேர்தல் அறிக்கை வெளியிட்டாச்சு, வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாச்சு, அடுத்து எல்லாரும் அவங்கவுங்க தொகுதிக்கு போய் பணியாற்ற வேண்டியது தான் பாக்கி. இந்த நிலையில் இனிமேல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தேர்தலுக்கு முன்னாடி நடக்குமா அப்படின்றது ஓரளவு சந்தேகம்தான். இந்த நிலையில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம், என்னதான் ஸ்டாலின் இவ்வளோ சொன்னாலும் தனிப்பட்ட விருப்பெல்லாம் தாண்டி நீங்கள் கட்சிக்காக, கட்சி நலன் கருதி, மாநில நலன் கருதி, நாட்டு நலன் கருதி என்றெல்லாம் ஸ்டாலின் சொன்னாலும், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் சிவலிங்கம் இன்று ஜூம் மூலமாக நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார் என்பதுதான் இன்று பிற்பகல் வந்த ஒரு பரபரப்பு செய்தி. அதுக்கு பின்னாடி என்ன ஏது நம்ம விசாரிக்கும் போது, கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு யார் யார் வேட்பாளர் அப்படின்ற பட்டியல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில உளவுத்துறை, சபரீசனுடைய அந்த பெண் நிறுவனம் இவர்களெல்லாம் சேர்ந்து தயாரித்த அந்த பட்டியலில் முதன்மை இடத்தில் இருந்ததாக எஸ்ஆர் சிவலிங்கத்தின் பெயர் பரபரப்பாக பேசப்பட்டது. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் எஸ்ஆர் சிவலிங்கம் கிழக்கு மாவட்டத்துக்குள்ள ஆத்தூர், ஏற்காடு, கெங்கவல்லி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வர்றதுனால அவர் கள்ளக்குறிச்சி எம்பி ஆகிறதுக்கு விருப்ப மனு போட்டார், வாய்ப்பு கேட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் கள்ளக்குறிச்சியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. கிட்டத்தட்ட அவர் தான் வேட்பாளர் அப்படின்ற பேச்சு இருந்தபோது, இன்று காலை கிட்டத்தட்ட எஸ்ஆர் சிவலிங்கம் தான் அப்படின்ற பேச்சு இருந்தபோது, நேற்று மாலை முதல் தியாகதுருகம் பேரூர் செயலாளர் மலையரசன் அவர் பெயரும் அடிபட்டது. எஸ்ஆர் சிவலிங்கமா அல்லது மலையரசனா என்ற 2 பெயர்கள் நேற்று வரை இருந்தன. நாம் கூட நேற்று வெளியிட்ட திமுகவின் வேட்பாளர் பட்டியலில் எஸ்ஆர் சிவலிங்கம் அல்லது மலையரசன் என்று தான் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் இன்று காலை அறிவாலயத்திலே திமுக தலைவர் ஸ்டாலின் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து கொண்டே வந்தார். அந்த அரங்கத்திலே எஸ்ஆர் சிவலிங்கமும் இருந்தார். ஏனென்றால் தனக்குத்தான் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்கும் என்று மிக உறுதியாக அவருக்கு வந்த தகவல்களை நம்பிக்கொண்டு அவர் இங்கே அந்த அரங்கத்துக்கு வந்திருந்தார். வரிசையாக வாசித்து கொண்டு வந்தபோது
கள்ளக்குறிச்சி என்றதும் ஸ்டாலின் வந்து மலையரசன் என்ற பெயரை உச்சரித்ததும் எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. நேற்று இரவு வரை நமக்குன்னு ஒரு தகவல் உறுதியாக வந்துச்சு, இப்போ எப்படி மாறிச்சு என்ற ஒரு குழப்பத்தோடு ஒரு ஏமாற்றமடைந்த உணர்வோடு அங்கிருந்து வெளியே சென்றார். வெளியே சென்று விட்டு தன்னுடைய செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டார். 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து 12 மணிக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம். எல்லோரும் ஜூமில் தானே கனெக்ட் ஆக சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக இருக்கும்போது சிவலிங்கத்தின் இணைப்பு வந்து அணைக்கப்பட்டிருந்தது. அவருடைய அந்த ஸ்டாலின் பார்ப்பார் இல்லையா, அந்த ஜூம் மீட்டிங்கில் ஒவ்வொருத்தராக இருக்கும்போது சிவலிங்கத்தினுடைய அந்த அந்த ஒளித்திரை அதை மின்னவில்லை, அது ஒளி குறைந்திருந்தது. சிவலிங்கம் 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 அப்படின்னு 3 முறை திமுக தலைவர் கூப்பிடுகிறார். ஆனால் அங்கிருந்து எந்த பதிலும் வரலை. அப்புறம் விசாரித்த போது இல்லை, அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, அவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல என்ற தகவல் முதலமைச்சருக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் இடையிலேயே தெரிவிக்கப்பட்டது. என்ன ஏதுன்னு விசாரித்தப்ப இதுதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காரு அப்படின்ற ஒரு தகவல். அதாவது எஸ்ஆர் சிவலிங்கம் தரப்பில் நம்ம சேலம் மாவட்டத்தில் விசாரிக்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளக்குறிச்சியிலே அதிமுக சார்பிலே தேமுதிக போட்டியிடவில்லை, அதிமுக தான் நேரடியாக களம் காண்கிறது. அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் வேண்டியவரான குமரகுரு தான் அங்கே போட்டியிட அதிக வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஸ்ட்ராங் வேட்பாளராக எஸ்ஆர் சிவலிங்கம் கருதப்பட்டார். கௌதம் சிகாமணிக்கு வாய்ப்பு இல்லை என்று ஆன பிறகு எஸ்ஆர் சிவலிங்கம் தான் அங்கே ஒரு முதன்மையான பரிசீலனையிலே இருந்தார். இப்படிப்பட்ட உறுதியான தகவல்கள் வந்ததை அடுத்து அவர் சில லட்சங்கள் செலவு பண்ணி தனது பிரச்சார வாகனத்தையும் கூட ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த நிலையில் இன்று இந்த அறிவிப்பு வந்தவுடனே அப்செட் ஆகி தன்னுடைய மாவட்ட செயலாளர் பதவியை கூட ராஜினாமா செய்ய தயார் என்ற மூடுக்கு அவர் வந்துட்டார் என்று சொல்கிறார்கள் சேலம் மாவட்ட திமுகவினர், அதாவது சேலம் கிழக்கு மாவட்ட திமுகவினர். அவர் வந்து எங்கே அவர் தேடிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு 5 மணிக்கு மேலே, இன்று மாலை 5 மணிக்கு மேலே அவரை சில நிர்வாகிகள் தொடர்ந்து அவருக்கு முயற்சி பண்ணும்போது ஃபோனை எடுத்துட்டார். அண்ணா என்னென்ன இருக்கீங்க என்னன்னு கேட்டால், நான் சீட்டு கேட்டேன், நான் நம்பியிருந்தேன், எனக்கு கிடைக்கல, அதனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நான் அட்டன் பண்ணல, அவ்வளோதான், நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன் அவருடைய பதிலாக இருந்திருக்கிறது. உடனடியாக அண்ணா நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணாதீங்க என்று அவரிடம் வேண்டுகோள் வைத்துவிட்டு உடனடியாக இந்த தகவல் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினும் இன்று எஸ்ஆர் சிவலிங்கத்திடம் பேசிவிட்டதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. அது எந்த அளவுக்கு நம்மால் ஊர்ஜிதப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஸ்டாலின் சிவலிங்கத்திடம் அலைபேசி மூலமாக பேசி அவரை சமாதானம் செய்ய முயற்சி செய்தார் என்று ஒரு தகவலும் சேலம் மாவட்ட திமுகவிலிருந்தே கிடைக்கிறது. இப்படியாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட அன்றே முதல் பஞ்சாயத்து திமுகவில், குறிப்பாக இது சேலம் கள்ளக்குறிச்சி இரண்டும் சம்பந்தப்பட்டது. சேலத்திலே பஞ்சாயத்துக்கு குறைச்சலே கிடையாது. இப்போது அமைப்பு ரீதியாக அது சேலம் மாவட்டம், நாடாளுமன்ற தொகுதி ரீதியாக கள்ளக்குறிச்சி என்பதால் இப்போது பஞ்சாயத்து தொடங்கி இருக்கிறது. வேட்பாளர் மாற்றப்படுவாரா என்பது வரைக்குமான ஊகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அது பற்றியான உறுதியான தகவல் எதுவும் இல்லை. எஸ்ஆர் சிவலிங்கம் தனக்கு வேட்பாளர் வாய்ப்பு அளிக்கப்படாததால் அதிருப்தி அடைந்தார், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்தார், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதுதான் இன்றைய நிலவரம். அடுத்தடுத்து இந்த விவகாரத்தில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். இது வந்து திமுகவில். இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான அந்த தொகுதி பங்கீடு ஏற்பட்டு 10 தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. நேற்று நமக்கு தெரிந்த விஷயம்தான். தைலாபுரத்தில் விருந்து சாப்பிட்டு விட்டு அண்ணாமலை அவர்களும் அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இணைந்து இதை அறிவித்தார்கள். சேலத்தில் நடந்த பிரதமர் மோடி அவர்களின் பிரச்சார கூட்டத்திலும் டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி இருவரும் கலந்து கொண்டார்கள். டாக்டர் ராமதாஸை பிரதமர் மோடி கட்டித்தழுவி தனது அன்பை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பாமக நிர்வாகிகளிடத்திலே நம்ம அதிமுக பக்கம் சென்றிருக்கலாமோ என்ற ஒரு இயக்கம், ஒரு கருத்து இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இது பற்றி அன்புமணிக்கும் தெரிந்திருக்கிறது, அவரும் அறிந்திருக்கிறார்.
இது பற்றி சில நிர்வாகிகளிடம் அவர் மனம் விட்டு பேசியிருக்கிறார். நாம் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் ஏன் பாஜகவோடு சேர்ந்தோம் என்பது குறித்து அன்புமணி சில விளக்கங்களை அவர்களுக்கு அளித்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருப்போமேயானால் ஒரு 5 சீட்டு கொடுப்பார்கள், அல்லது 7 சீட்டுன்னு வச்சுப்போமே, 7 சீட் கொடுப்பார்கள். நாம் அதில் முழுமையான அளவு வெற்றி பெற முடியாவிட்டாலும் ஒரு 3 அல்லது 4 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே போல தான் நம்ம டீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு 5 தொகுதி கொடுத்தோம், 7 தொகுதி கொடுத்தோம், இப்போ 30 தொகுதி எடுத்துங்க, 35 தொகுதி எடுத்துங்க என்று தான் நம்மளை டீல் பண்ணுவார்கள். அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் நகர முடியாது. ஆனால் நீங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது அதிமுக என்னதான் எடப்பாடி பழனிசாமி அதை கட்டி காப்பாற்றுகிறோம், எல்லா எம்எல்ஏக்களிடம் எங்களிடம் தான் இருக்கிறார்கள், எல்லா எம்பிக்களும் எங்களிடம் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாலும், ராஜ்யசபா எம்பிக்கள் என்று எங்களிடம் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாலும், அதிமுக இப்போது பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் அதனால் 20% ஓட்டுகளை தாண்டினால் அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் இப்போது அதிமுகவை பலவீனப்படுத்தினால்தான், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை நாம் பலவீனப்படுத்தினால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய பார்கெனிங் ஆற்றல் அதிமுகவிடமும் அதிகமாக வைக்க முடியும், பாரதிய ஜனதா கட்சியிடமும் அதிகமாக வைக்க முடியும். அதிமுகவிடம் குறிப்பிடத்தகுந்த நாம் அவர்கள் எதிர்பார்க்காத இடங்களை கூட 50 இடங்களை கூட கேட்க முடியும். அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சியிடம் கூட்டணி ஆட்சிக்கு நாம் வலியுறுத்த முடியும். அதனால் இப்போதே நம்ம 2024 நம்மளோட கூட்டணி வந்துட்டோம், அதனால் 2026 கூட்டணி ஆட்சி அமைங்க என்று நாம் பாரதிய ஜனதாவிடம் வலியுறுத்த முடியும். இவ்வாறான வாய்ப்புகள் இருப்பதால் தான் இப்போது 2024 அதிமுகவை பலவீனப்படுத்தினால்தான் 2026 நமக்கு அந்த 2 பெரும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நாம் சென்றோமே தவிர வேறு எந்த விதமான அவர்கள் அச்சுறுத்தினார்கள், இவர்கள் மிரட்டினார்கள், அவர்கள் அப்படி செய்வேனார்கள், இவர்கள் இப்படி செய்வேனார்கள், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் நமது கட்சியோடைய 2026 தேர்தல் வியூகத்தையும் சேர்த்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று அன்புமணி சில சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, தொகுதி பங்கீடு முடிந்த பிறகும் கூட தேர்தல் செலவு ரீதியாக என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை அன்புமணிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே தீவிரமாக நடந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலே எங்களுடைய தேர்தல் செலவுகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு அண்ணாமலை தரப்பிலே என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட தொகை நிர்ணயிக்கப்பட்டு அதிலே 1/3 பங்கு டெல்லியிலிருந்து அளிப்பார்கள், மீதி 2 பங்கை மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தான் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிறார் என்று பாமகவிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதற்காக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் செலவுக்காக அண்ணாமலை தனது கூட்டணியில் இருக்கும் மிகப்பெரிய, அதாவது பிஸ்னஸ் அதிபர்களான ஐஜேகே பாரிவேந்தர், ஏசி சண்முகம் உள்ளிட்டோரிடம் இது பற்றி ஆலோசித்திருக்கிறார். அவர்கள் நாங்களே போட்டியிடுகிறோமே என்று அவர்கள் அண்ணாமலையுடைய அந்த கோரிக்கைக்கு இதுவரை முழுமையாக ஒரு திருப்தியான பதில் அளிக்கவில்லை என்றுதான் பாஜக வட்டாரத்திலே தெரிவிக்கிறார்கள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொகுதி உடன்பாடு, கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டாலும் இந்த நிதி பங்கீடு விஷயத்தில் இன்னும் சில நெருடல்கள் இருக்கின்றன என்பதுதான் அந்த கூட்டணிக்குள்ளிருந்து தகவல்களாக கசிகின்றன. அடுத்தடுத்து இது தொடர்பான அப்டேட்டுகளையும் நாம் அடுத்தடுத்த டிஜிட்டல் திணையிலே பார்ப்போம். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.